வணக்கம். சரி, எந்த தாமதமும் இல்லாம நம்ம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். பாப்பரேட்டிப்பட்டியில இப்போ புதுசா ரொம்ப பிரம்மாண்டமா திறக்கப்பட்டிருக்க ஜிகே கிட்ஸ் பார்க் இன்டர்நேஷனல் பிளே ஸ்கூல் பத்தின ஒரு முழுமையான அலசல் தான் இது. ஆரம்ப கால கல்வியில இவங்க ஒரு ரொம்பவே புதுமையான அணுகுமுறையை கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு கிடைச்சிருக்க ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இது எப்படி நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை அமைக்குதுன்னு இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். பெற்றோர்களே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. உங்க குழந்தையோட எதிர்காலத்துக்கு எது ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சரியான பள்ளியை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது நமக்கு எப்பவுமே ஒரு பெரிய சவால் தான் இல்லையா? அந்த சின்ன வயசுல அவங்க கத்துக்கிற விஷயங்கள் தான் அவங்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் ஆணிவேரா அமையுது. அந்த தேடல இருக்கிற சவாலை நாம நல்லாவே அறிவோம். இந்த மிகப்பெரிய கேள்விக்கு ஒரு சூப்பரான தீர்வா ஜிகே கிட்ஸ் பார்க் எப்படி உருவெடுத்து வந்திருக்குன்னு இப்ப நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். பாப்பரெட்டிப்பட்டியில இது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான தொடங்கும். அவங்க கொடுத்திருக்க தகவல் படி 2026-27 கல்வியாண்டுக்கான அட்மிஷன் இப்போ ஓபன் ஆகியிருக்கு. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இடங்கள் மிக குறைவு அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு புதுமையான எக்ஸ்க்ளூசிவான கல்விச்சூழல்ல நம்ம குழந்தைகளை சேர்க்கணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் கொஞ்சம் முந்துறது ரொம்பவே அவசியம். இப்போ இதுல உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்களோட கல்வி முறைக்கும் குழந்தைகளை அவங்க கவனிச்சுக்கிற விதத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த அற்புதமான பேலன்ஸ் தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ அடிப்படையிலான ரொம்பவே புதுமையான செயல்முறை பாடத்திட்டம் இருக்கு. இது கல்வியோட தரத்தை உறுதி செய்து, இன்னொரு பக்கம் தாய்மையான அரவணைப்பு அப்படிங்கிற ஒரு மென்மையான அணுகுமுறை. வெறும் புத்தக படிப்பை மட்டும் திணிக்காம ஒரு குழந்தையோட உணர்வுபூர்வமான வளர்ச்சிக்கு தேவையான ஒரு பாதுகாப்பான சூழலை இது உருவாக்குது. ஒரு குழந்தைக்கு இந்த பேலன்ஸ் ரொம்பவே முக்கியம். கண்டிப்பா ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். 20 இந்த 20 அப்படிங்கிற நம்பர் சாதாரணமான நம்பர் கிடையாதுங்க. இதுதான் அவங்க பள்ளியோட மிகப்பெரிய சிறப்பம்சமே. அதாவது ஒரு ஆசிரியருக்கு 20 மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த விகிதத்தை இவங்க மெயின்டைன் பண்றாங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு பெரிய வகுப்பறையில 50-60 குழந்தைங்களுக்கு நடுவுல உங்க குழந்தை கூட்டத்தோட கூட்டமா கவனிக்கப்படாம போறதை நீங்க நிச்சயமா விரும்ப மாட்டீங்க இல்லையா? இங்க ஒரு கிளாஸ்ல குறைவான குழந்தைங்க மட்டுமே இருக்கிறதால ஒவ்வொரு குழந்தைக்கும் தனிப்பட்ட முறையில முழுமையான கவனம் கிடைக்குது. ஒவ்வொரு குழந்தையோட தனித்திறமையும் அவங்க தேவைகளையும் டீச்சர்ஸ் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு வழிகாட்ட இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது எது அவ்வளோ தெளிவா காட்டுதுன்னா, இளம் மனசுகளுக்காக அவங்க எந்த அளவுக்கு உடல் ரீதியான, உணர்வு ரீதியான பாதுகாப்பு வலைகளை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். குழந்தைகளோட படைப்பாற்றல், அவங்களோட தேடல் ஆர்வம், அப்புறம் தன்னம்பிக்கை, இதை வளர்க்குறது தான் இவங்களோட முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்லாம ரொம்ப பாதுகாப்பான சுகாதாரமான கேம்பஸ், ஸ்பெஷல் ட்ரைனிங் முடிச்ச கேர்டேக்கர்கள், அப்புறம் முழு அர்ப்பணிப்போட வேலை செய்யற அனுபவமிக்க ஆசிரியர்கள்னு எல்லாமே ஒருங்கே அமைஞ்சிருக்கு. நம்ம குழந்தை நம்ம கண்ணை விட்டு பள்ளியில இருக்கும்போது அவங்க 100% பாதுகாப்பா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதியை இது ஒவ்வொரு பெற்றோருக்கும் கண்டிப்பா கொடுக்கும். ஒவ்வொரு குழந்தையும் சிறப்பானவர்கள். இது சும்மா விளம்பரத்துக்காக எழுதப்பட்ட வாசகம் இல்லைங்க. இதுதான் அந்த பள்ளியோட மைய தத்துவமே. பள்ளியோட தாளாளர் திருமதி காயத்ரி கார்த்திக் உங்களோட இந்த வார்த்தைகள் இந்த ஸ்கூலோட ஒரு அன்பான மனிதநேய அணுகுமுறையை நமக்கு அப்படியே கண்முன்னாடி நிறுத்துது. பள்ளியோட ஒவ்வொரு செயல்பாடுலையும் குழந்தைகள் மேல அவங்க வச்சிருக்கிற உண்மையான அன்பு அக்கறையும் பின்னி பிணைஞ்சிருக்கிறத நாம உணர முடியுது. ஒவ்வொரு குழந்தையும் ஸ்பெஷல்னு நினைச்சு அவங்களுக்கான ஒரு அன்பான சூழலை உருவாக்குறது தான் நிர்வாகத்தோட அடிநாதமா இருக்கு. சரி, இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுது? இவங்க டிஜிட்டல் முறையில எப்படி ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறாங்கன்னு பாப்போம். இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட யூடியூப் பக்கம் மூலமா பெற்றோர்களோட அவங்க எப்படி தினசரி இணைஞ்சிருக்காங்கன்னு பார்க்க முடியறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அங்க இருக்கிற வீடியோக்கள் ஏதோ பொழுதுபோக்குக்காக போட்டதில்ல. பள்ளியோட கேட்டை தாண்டியும் வீடுகள்ல கற்றல் தொடருது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் அது. குழந்தைங்களுக்கான ரைம்ஸ் வீடுகள்ல அவங்க மனசை ஈர்க்குது. பள்ளியோட பிரத்யேக பாடல் அவங்க கிட்ட ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துது. முக்கியமா அன்றாட கற்றல் நடவடிக்கைகள் மூலமா ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வெளிப்படைத்தன்மைய பெற்றோர்களுக்கு இது தினமும் கொடுக்குது. அவங்களோட யூடியூப் சேனல்ல இப்போதைக்கு வெறும் 12 சப்ஸ்கிரைபர்கள் இருந்தாலும் பார்வையாளர்களோட ஈடுபாடு ரொம்பவே பிரமிக்க வைக்குது. ரூட்டீன் ஃபார் கிட்ஸ் ரைம்ஸ் வீடியோ 123 பார்வைகளையும், டெய்லி லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் 31 பார்வைகளையும், தாளாளோட மெசேஜ் 17 பார்வைகளை தாண்டி போயிட்டு இருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுது? பாப்பரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த உள்ளூர் பெற்றோர்கள் ஏற்கனவே இந்த டிஜிட்டல் வகுப்பறை அனுபவத்தோட ரொம்பவே ஆர்வமா கனெக்ட் ஆகியிருக்காங்க. இது ஒரு புது பள்ளியா இருந்தாலும் பெற்றோர்களோட ஈடுபாடும் நம்பிக்கையும் ஆரம்பத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத இந்த தரவுகள் நமக்கு அடிச்சு சொல்லுது. ஆக இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா அட்மிஷன் ப்ராசஸ். ஒரு பெற்றோர் தான் குழந்தைக்கான இடத்தை எப்படி உறுதி செய்யறது? ரொம்ப சிம்பிள். அவங்க கொடுத்திருக்கிற எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம், இல்ல வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுக்கப்புறம் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில மாயா பஜார் வீதியில இருக்கிற அவங்க கேம்பஸ்க்கு நீங்க நேரா போய் விசிட் பண்ணலாம். அங்க இருக்கிற அந்த பாதுகாப்பான கலகலப்பான சூழலை நீங்களே நேர்ல ஃபீல் பண்ணிட்டு உங்க குழந்தைக்கான 2026-27 சீட்டை உடனே கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இடங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஜிகே கிட்ஸ் பார்க் ஒரு மிக உயர்ந்த தரமான, அன்பான,
பாதுகாப்பான கல்விச் சூழலை கொடுக்க தயாரா இருக்காங்கங்கிறது தெளிவா புரியுது. இப்போ இறுதியா உங்ககிட்ட சிந்திக்க தோன்ற மாதிரி ஒரு கேள்வி. 2026-27 ஆண்டுக்கான இடங்கள் எல்லாம் தீர்றதுக்கு முன்னாடி உங்க குழந்தைக்கு தகுதியான அந்த மகிழ்ச்சியான கற்றல் அனுபவத்தை நீங்க உறுதி செய்ய போறீங்களா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தையோட மிகச்சிறப்பான எதிர்காலம் இன்னைக்கு நீங்க எடுக்கிற அந்த ஒரு சின்ன முடிவுல தான் ஆரம்பிக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி.